அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்டு இருக்கோம். பொது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையுமே புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத முக்கியமான பாயிண்ட்ஸ் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி 1 by 1 வீடியோவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாம் சமுதாய தொண்டில் இடம்பெறக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எம்ஜிஆரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆனால் எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். சமுதாய தொண்டில் இந்த டாப்பிக்கும் இடம்பெறும். இதுவரை நம்ம என்னென்ன டாப்பிக்கில் முடிச்சிருக்கோன்னா, முதல் டாபிக் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி முடிச்சாச்சு. அதே போல் மரபு கவிதையில் இடம்பெற்றுள்ள அனைவரையும் பார்த்து முடிச்சிட்டோம். புது கவிதையும் முடிச்சிட்டோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எம்ஜிஆரை பற்றி 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் அதே தலைப்பில் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அதே தலைப்பில் இன்னொரு பாடம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் நம்ம பார்த்துடலாம். அது மட்டுமல்லாமல் இந்த 2 பாடத்தில் இடம்பெறாத முக்கியமான பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இவருடைய பிறப்பு. இவர் 1917 ஜனவரி 17 பிறந்திருக்கார். இவர் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1917 ஜனவரி 17 பிறந்திருக்காரு. கோபாலன் மற்றும் சத்யபாமா அம்மையாருக்கு மகனாக பிறந்திருக்கார். தந்தையருடைய பெயர் கோபாலன், தாயினுடைய பெயர் சத்யபாமா. இவங்களுக்கு 1917 ஜனவரி 17 எம்ஜிஆர் அவர்கள் பிறந்திருக்காரு. இவங்க எந்த ஊர்னு பாருங்க. இவர்களுடைய பெற்றோர், எம்ஜிஆருடைய பெற்றோர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவர்களுடைய பெற்றோர் கேரளாவை சேர்ந்தவர்கள். அவங்க அங்கிருந்து இலங்கையில் உள்ள கண்டிக்கு குடியேறுகிறார்கள். இவர்களுடைய பெற்றோர் குடியேறுகிறார்கள். அங்கு தான் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பிறக்கிறார். இலங்கையில் தான் எம்ஜிஆர் பிறக்கிறார். 1917 ஜனவரி 17 கோபாலன் மற்றும் சத்யபாமா இணையருக்கு இலங்கையில் உள்ள கண்டியில் எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறார். 2 வயசாக இருக்கும்போதே அவருடைய தந்தை இறந்துடுறார். எம்ஜிஆருடைய தந்தை 2 வயசுலேயே, எம்ஜிஆர் 2 வயசு இருக்கும்போதே அவருடைய தந்தை இறக்கிறார். அதனால் இவங்க தமிழ்நாட்டிற்கு குடியேறுகிறார்கள். தந்தை இறந்ததற்கு காரணமாக தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறுகிறார்கள். எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்திற்கு குடியேறுகிறார். அவருடைய தாயும் எம்ஜிஆர் மற்றும் அவருடைய அண்ணன் சக்கரபாணி இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டிற்கு குடியேறுகிறார்கள். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி நேம் பாருங்க. கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் இவங்க சேர்றாங்க. யார்? எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் சேர்ந்து படிக்கிறார்கள். ஆனால் வறுமையின் காரணமாக இவர்களால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்க. பிறப்பு 1917 ஜனவரி 17 கோபாலன் சத்யபாமா அம்மையாருக்கு இலங்கையில் உள்ள கண்டியில் பிறக்கிறார். யார்? எம்ஜிஆர். அவங்க பெற்றோர் கேரளாவை பூர்வீகமாக சேர்ந்தவங்க. 2 வயதாக இருக்கும்போதே தந்தை இறந்து விடுகிறார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்திற்கு இவங்க குடியேறுகிறார்கள். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளியில் இருவருமே படிக்கிறார்கள். ஆனால் வறுமையின் காரணமாக இவர்களால் படிக்க முடியவில்லை. பின்பு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வறுமையின் காரணமாக நாடகத்துறையில் சேர்கிறார்கள். நாடகத்துறையில் சிறு சிறு வேஷங்களில் சேர்ந்து நடிக்கிறாங்க. பின்பு அங்கிருந்து திரைத்துறையில் இவங்க கால் பதிக்கிறார். திரைத்துறையில் எம்ஜிஆர் கால் பதிக்கிறார். திரைத்துறையில் இவர் அசுர வளர்ச்சி அடைகிறார். இவர் உச்ச நடிகராக மாறுகிறார். மக்களால் புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் இவர் போற்றப்படுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்று மக்களால் இவர் கொண்டாடப்படுகிறார். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இவர் மிளிர்கிறார். அண்ணா அவர்கள் இவரை இதயக்கனி என்று போற்றுவார். ரொம்ப முக்கியம். அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை எவ்வாறு கூறுவார்னா இதயக்கனி என்று தான் கூறுவார். இவருடைய நடிப்பும் அரசியலும் தனது 2 கண்களாக கொண்டு எம்ஜிஆர் இருந்திருக்கார். எம்ஜிஆர் நடிப்பு கலையும் அரசியலையும் தனது 2 கண்களாக கொண்டு வாழ்ந்திருக்கார். இவர் திரைத்துறை, அதாவது நாடகத்துறையில் இணைந்து அங்கிருந்து திரைத்துறைக்கு மாறுகிறார். திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக மாறுகிறார். புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்று இவர் போற்றப்படுகிறார். அண்ணா அவர்கள் இவரை இதயக்கனி என்று அழைப்பார். நடிப்பையும் அரசியலையும் தனது 2 கண்களாக இவர் கருதினார். அரசியலும் எம்ஜிஆரும். எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் இருக்கும் போதே அரசியலில் ஈடுபட்டார். திமுகவில் சேர்ந்து அண்ணாவின் தம்பியாக இவர் அரசியலில் செயல்பட்டார். இவர் திமுக சார்பாக 1963ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1963
சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல் 1967 பொது தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். 1967 நடைபெற்ற பொது தேர்தலில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். பின்பு அண்ணா இறப்புக்கு பின் இவர் திமுகவில் இருந்து விலகி 1972 அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் துவங்குகிறார். 1972 திமுகவில் இருந்து விலகுகிறார். அங்கிருந்து இவர் அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்குகிறார். பின்பு 1977 அடுத்த 5 ஆண்டுகளில் இவர் தமிழகத்தின் முதல்வராக மாறுகிறார். எம்ஜிஆர் அவர்கள் 1972 விலகி 1977 தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகிறார். பின்பு இறக்கும் வரை கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 1977 11 ஆண்டுகள் இறக்கும் வரை தமிழகத்தின் முதல்வராகவே இவர் இருக்கிறார். ஓகேங்களா. இவர் 1963 சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1967 பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெறுகிறார். பின்பு திமுகவிலிருந்து விலகி 1972 அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்குகிறார். 1977 தமிழகத்தின் முதல்வராகிறார். இறக்கும் வரை 11 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வராகவே எம்ஜிஆர் அவர்கள் இருந்துள்ளார். அடுத்து இவரது ஆட்சி காலத்தில் நிறைவேறிய திட்டங்கள் பாருங்க. எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட திட்டங்கள். காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம், மகத்தான மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி குழந்தைகளுக்கு காய்கறிகள், பருப்பு முதலியவற்றுடன் கூடிய சத்துணவு திட்டத்தினை எம்ஜிஆர் வழங்கினார். காமராஜர் காலத்தில் துவங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றியவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். மிக முக்கியமான திட்டம் இது. சத்துணவு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா எம்ஜிஆர் அவர்கள். மதிய உணவு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா காமராஜர் அவர்கள். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. அதே போல பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டமும் இவரது ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கு காலணி வழங்கும் திட்டம். ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் இவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. உழவர்களின் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆதரவற்ற மகளிர்களுக்கு திருமண உதவி திட்டம் இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், இது போன்ற திட்டங்களும் செஞ்சிருக்காரு. நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் ரொம்ப முக்கியம். முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆருடைய ஆட்சி காலம். ரொம்ப முக்கியம் இது. முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். அடுத்து வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டமும் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டிருக்கு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தான். எழுத்து சீர்திருத்தம், தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர்களில் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒன்று வீரமாமுனிவர், இன்னொன்று தந்தை பெரியார். இந்த தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் சிறப்பாக இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நடத்தப்பட்டிருக்கு. 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதுன்னா எம்ஜிஆருடைய ஆட்சி காலம். இது எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா மதுரையில். 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் சிறப்பாக எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியிருக்காரு. அதே போல் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டிருக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தை நம்ம வானத்திலிருந்து பார்த்தா அது தமிழ்நாடு என்ற வடிவத்தில் தெரியுமா, அந்த அளவுக்கு இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கட்டிடக்கலை திட்டங்கள்லாம் பார்த்து முடிச்சாச்சு. சரிங்களா. என்னென்ன திட்டங்கள் பாருங்கள். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக இவருடைய ஆட்சி காலத்தில் மேம்படுத்தப்பட்டது. காலணி வழங்கும் திட்டம், ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், உழவர்கள் கடன் தள்ளுபடி, ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய் சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை மதுரையில் சிறப்பாக நடத்தியிருக்காரு. தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் இவருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா. எம்ஜிஆருக்கு அரசு செய்த சிறப்புகள்லாம் பாருங்க. சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கி இந்திய அரசு சிறப்பு செய்திருக்கு. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை இவருக்கு வழங்கி கௌரவித்திருக்கு.
சென்னை பல்கலைக்கழகம் வந்து இவருடைய பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா சென்னை பல்கலைக்கழகம். இவரது பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் வழங்கி சிறப்பு செய்திருக்கு. இவரது நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவி தமிழக அரசு இவரை சிறப்பு செய்திருக்கு. தமிழக அரசு இவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவி உள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு நினைவிடம், எழிலார்ந்த நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இவரது நினைவிடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னை கடற்கரையில், மெரினா கடற்கரையில். பாரத் ரத்னா இந்திய மாமணி விருது, பாரத ரத்னாவை இந்திய அரசு இவருக்கு 1988 வழங்கி கௌரவித்திருக்கு. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1988 எம்ஜிஆருக்கு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இவருடைய பெயரை சூட்டி இந்திய அரசு கௌரவித்திருக்கு. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. 2017-18 இவரது நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில், எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னை மற்றும் மதுரை பேருந்து நிலையங்களுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் மதுரை பேருந்து நிலையங்களுக்கு இவருடைய பெயர் சூட்டி சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இதான் எம்ஜிஆருக்கு அரசு செய்த சிறப்புகள். மறுபடியும் பாருங்கள், சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை வழங்கி சிறப்பு செய்திருக்கு இந்திய அரசு. சென்னை பல்கலைக்கழகம் இவரது பணியை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. தமிழக அரசு இவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நிறுவி சிறப்பு செய்திருக்கு. இவருக்கு வந்து நினைவிடம் சென்னை கடற்கரையில், மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கு. பாரத ரத்னா இந்திய மாமணி விருது, இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை 1988 வழங்கி கௌரவித்திருக்கு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இவரது பெயர் சூட்டி இந்திய அரசு கௌரவித்திருக்கு. எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னை மற்றும் மதுரை பேருந்து நிலையங்களுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அவ்வளோதான், எம்ஜிஆரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். நன்றி.